எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பக்கத்தில் ஒரு ரெசார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கொடைக்கானல் போகிற பிளான் இருந்ததுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெசார்ட் நம்ம நினச்சாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹில்ஸில் ரெசார்ட் இருக்கணும், நல்லா ஹைட்டில் இருக்கணும், பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு யோசிக்க தோணும். ஸோ அந்த மாதிரியான இடம் தான் இது. இந்த இடம் லோ பட்ஜெட்டில் ரொம்ப சூப்பரான இடம். ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க, பாருங்கள். இந்த கொடைக்கானல் ரோட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மேலே போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு ஜில்னஸ் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் வரும் உங்களுக்கு. சில இடத்துல நிறைய மரம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ரூட்டில் போயிட்டுருக்கும்போது பெருமாள் மலைன்னு ஒரு இடம் வரும். ஸோ பெருமாள் மலையில் நம்ம ரைட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொடைக்கானலுக்கு ஒரு 11 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த இடம் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம ரைட் எடுத்து போயிட்டுருக்கணும். ஸோ நம்ம போயிட்டே இருந்தோம்னா லெஃப்ட் சைடு வில்பட்டுன்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வில்பட்டு போர்டில் தான் நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ளே போகணும். ஸோ அந்த வில்பட் போர்ட்லேருந்து நம்ம லெஃப்ட்டில் ஒரு 25 மினிட்ஸ் நம்ம வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் அவ்வளோ கிடைக்காது. நான் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டேன். பட் ஆனால் எனக்கு ரெசார்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஹெலிகாமிச்சிருந்தேன். சரி ஃப்ளை பண்ணி பார்த்தேன் எதுனா தெரியுதானு. ஏதோ 2 இடம் தெரிகிற மாதிரி இருந்தது. சரி கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணேன். ஸோ அங்கே போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இடம் கண்டுபிடிச்சேன். நம்ம பார்க் பண்ணிவிட்டு நடந்து வந்துட்ருக்கோம். ஸோ என்னோடய லக்கேஜ் அவர் தான் தூக்கிட்டு வர்றாரு. நான் சும்மா தான் வந்துட்டுருக்கேன். பட் ஆனால் எனக்கே மூச்சு வாங்குது. வந்தோடனே செம்ம பசி. போய் லஞ்சை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். சிக்கன் கிரேவி, சாம்பார், ரைஸ் இருந்தது. நல்லா இருந்தது. இப்போது டென்ட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா. ஸோ அது வரைக்கும் ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ண சொன்னாங்க. ஸோ ட்ரீ ஹவுஸ் பார்க்க தான் போயிட்டுருக்கேன். இப்போது ட்ரீ ஹவுஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த கேப்லாம் தெரியாமல் கவர்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் பூச்சிலாம் நிறைய வரும். ஸோ நைட் டைமில் நம்ம இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா எனக்கு லாஸ்ட் டைமே நான் தென்மலையில் இருக்கும்போது ஒரு பூச்சி கடிச்சு அலர்ஜி ஆகிடுச்சு. அதுலேருந்து நான் இந்த மாதிரி இடத்துலையே ஸ்டே பண்ணுறதில்ல. சரி கொஞ்ச நேரம் இங்கே தங்க சொல்லியிருந்தாங்க. ஐயோ நான் கொஞ்ச நேரம் கூட தங்கலை இடத்த பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டேன். இதுதான் ரூட் ஆக்சுவலாக ஃபால்ஸுக்கு. ரூட்டு சேஃபாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல எல்லோரும் குதிரை வளர்க்குறாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாமே இந்த குதிரை தான் சுமந்துட்டு வருது. குதிரையோட சாணம் தான் ஃபுல்லாகவே இருக்குது. யானை போடுற மாதிரி ஆக்சுவலாக கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது கழுத மாதிரி வெயிட்லாம் தூக்கணும். கழுத கோவேரி கழுத நிறைய இதுலன்னா வெயிட்டில் இருக்குங்க. குதிரை மாதிரி கழுத தான் போடும். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட ஸோ நம்ம நேரில் நீங்கள் வந்தீங்கன்னா அதோட பிரம்மாண்டமே வேறு மாதிரி இருக்கும்.
ஸோ சூரியன் உதிக்கிறது வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு அலாரம் வச்சு இந்த ஷாட் நான் எடுத்தேன். கரெக்டாக ஒரு 4:30லேருந்து 5:45 வரைக்கும் இந்த ஷாட் போயிட்டு இருந்தது. இப்போ தான் எழுந்துக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு இந்த வீடியோ எடுத்தேன். நான் வந்து 10 ஸ்டே தான் பண்ணேன். ப்ளஸ் வந்து ஃபுட்டோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 1500 என்கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு ட்ரீ ஹவுஸ் இருக்குது. ஸோ காட்டேஜும் இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்கன்னா காட்டேஜில் ஸ்டே பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த இடம் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே அமையும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணணுன்னா ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு என்ன காரணம்னா, நான் சில இடம் போயிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்த நம்ம விஷுவலாக காமிச்சோன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அவங்களும் அந்த இடத்துல போய் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க் யூ.